எழுத்தச்சனின் அத்தியாத்ம இராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. இராமாயண மாத பாராயணம் 11ஆம் நாளின் கதை தொடர் இனிதே துவங்குகிறது. ஸ்ரீ சரபங்க மந்திர பிரவேசம் என்றழைக்கப்படும் சரபங்க ஆசிரம பிரவேசம். ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்களும் அன்னை ஜானகியும் பின்னர் ஸ்ரீமயமான சரபங்க ஆசிரமத்தில் நுழைந்தனர். சாக்ஷாத் ஈஸ்வரனை மாமிச கண்களால் கண்டு சரபங்க முனிவரை சந்திக்கும் பகுதி. அந்த தபஸ்வியான சரபங்க முனிவர் ராமனை கண்டு அன்போடு வழிபட்டார். கிழங்கு பழங்கள் முதலியவற்றால் விருந்தோம்பல் செய்து மனதில் மிகுந்த ஆனந்தமடைந்து ராமபிரானிடம் கூறினார். ஜானகியுடனும் உன்னோடும் கூடிய உன்னை காண்பதற்காகவே நான் பல காலம் இங்கே காத்திருந்தேன். நீண்ட கால தபத்தினால் நான் ஈட்டிய நற்புண்ணியங்கள் அனைத்தையும் மனிதனாக பிறந்திருக்கும் உனக்கே அர்ப்பணிக்கின்றேன். இனி நான் முக்திக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். உன்னை கண்டதால் என் புண்ணியம் நிறைவடைந்தது. நீ இருக்கும்போதே நான் உடலை துறக்க வேண்டும் என்று சிந்தித்து பல காலம் காத்திருந்து பந்தங்களற்ற கைவல்ய நிலையை மோட்சத்தை அடைகிறேன். யோகீந்திரரான சரபங்க முனிவர் யோகேஸ்வரனான ராமபிரானின் திருவடிகளை வணங்கினார். அனைத்து சராசர உயிரினங்களின் உள்ளேயும் உறைபவனும் உலக நாதனுமான ஸ்ரீராமனை அருகுப்புல் போன்ற மேனி அழகும் தாமரை போன்ற விழிகளும் மர உரை உடையும் சடாமகுடமும் வில்லேந்திய கரங்களும் கொண்டவனை லக்ஷ்மணனாலும் சீதையாலும் சூழப்பட்டவனை பேரழகு கருணை கடலுமானவனை மனதால் தியானித்தார். குண்டலங்கள் அணிந்த சீதையோடும் லக்ஷ்மண சுவாமியோடும் ரகுநாதன் கண்டு கொண்டு இருக்கும் போதே அவர் தன் உடலை தீயில் எரித்து யோக தீயால் தேவலோகத்தை அடைந்தார். அப்போது ஆகாய வழியில் விமானங்கள் நிறைந்தன. தேவேந்திரன் முதலிய தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். தேவேந்திரனும் ராமபிரானின் திருவடிகளை வணங்கினான். தேவி சீதையும் இளவலான லக்ஷ்மண சுவாமியும் தவ முனிவரின் அந்த மேலான கதியை கண்டனர். அன்னை கௌசல்யின் மகனான ராமபிரானும் மகிழ்ச்சியோடு வந்து இங்கே சிறிது காலம் கழிந்த பின்னர் தேவேந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்தை அடைந்தனர். இரண்டாம் பகுதி முனி மண்டல சமாகமம். முனிவர்களின் கூட்டம் வரல். தண்டகாரண்ய தலவாசிகளாகிய முனிமண்டலம் தாசரதி வந்தது செவிமடுத்து சண்டதீதி குல ஜாதனாம் ஜெகநாதன் புல்லரிகாட்சன் தன்னை கொண்டாடனாய் வந்திடினர். ராமலக்ஷ்மணரும் ஜானகி தேவிதானும் மாமுனிவர் பணிந்து நமஸ்கரித்து மகிழ்ந்து எழுந்திருக்கையில் முனிவர்களும் ஆசிர்வாதம் செய்தனர். அவர்கள் விவசன்மாராய் அருள் செய்தனர். முனிவர்களின் வருகை. தண்டகாரண்யத்தில் வாழும் முனிவர்கள் கூட்டம். தசரதனின் மகனும் சூரிய குல தோன்றலும் தாமரை கண்ணனுமான ராமன் வந்து செய்தியை அறிந்து அவரை தரிசிக்க வந்தனர். வணக்கமும் ஆசையும். ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் சீதா தேவியும் அந்த மாமுனிவர்களின் பாதங்களில் பணிந்து வணங்கினார்கள். முனிவர்களும் அவர்களை ஆசிர்வதித்து பேரானந்தத்தில் திளைத்து பின்வருமாறு கூறினர். இறைவனின் உண்மை தத்துவம் உன்னுடைய மெய்ஞான தத்துவத்தை நாங்கள் இங்கு அறிவோம். ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்ளும் பெருமானை பூமியின் பாரத்தை குறைப்பதற்காகவே தாம் இந்த சூரிய குலத்தில் பிறந்துள்ளீர். அவதார ரகசியம். லக்ஷ்மண சுவாமி ஆதிசேஷனின் அவதாரம். சீதாதேவி அன்னை லக்ஷ்மி தேவியின் அவதாரம். பரதனும் சத்ருக்னனும் உமது சங்கம் மற்றும் சக்கரத்தின் அவதாரங்கள் அல்லவா? எங்களின் துன்பங்களை தீர்க்கவே நீங்கள் அவதரித்துள்ளீர்கள் என்பது உறுதி. வேண்டுகோள். பல தபசியர் வாழும் இந்த ஆசிரமங்களையும் காடுகளையும் காண நீங்கள் சீதாதேவியோடும் லக்ஷ்மண சுவாமியுடனும் எங்களோடு உடனே வர வேண்டும். இதனை கண்டால் கருணை பிறக்கும் என்று தபசியர் கூறி மகிழ்ந்தனர். அங்கே சென்று முனிவர்களின் ஒவ்வொரு பர்ணசாலைகளையும் கண்டார்கள். அப்போது மண்டை ஓடுகளும் எலும்பு குவியல்களும் மலைகள் போல காட்சியளிப்பதை கண்டு ராகவன் வினவினார். மனித மண்டை ஓடுகளும் எலும்பு குவியல்களும் இவ்விடத்தில் இவ்வளவு திரளாக குவிந்திருப்பதற்கு காரணம் என்னவோ? அந்த வார்த்தையின் செவிமடுத்து தபசியரான முனிவர்கள் கூறினர். ராமபத்ரா, நீ செவிமடுப்பாயாக. சிறந்த முனிவர்களை இரக்கமில்லாமல் கொன்று அவர்களை உட்கொண்டு பசி தீர்த்த அசுரர் கூட்டம் இங்கு வீசி எறிந்த எலும்புகளின் குவியல்களே இவை. நாதா, இச்செய்தியை செவிமடுத்து கருணை மேலிட்ட உள்ளத்துடன் புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீராமபிரான் அருளி செய்தார்.
கொடிய துஷ்ட அசுரர்களின் குலத்தை ஒன்றுவிடாமல் அழித்து ஒழிப்பேன். நான் உங்கள் விருப்பத்திற்கேற்ப தவத்திலேயே மன உறுதியுடன் வாழ்வீர்களாக. இவ்வாறு கூறி தவசிகளின் பயத்தை போக்கி அவசியமான நம்பிக்கையையும் அளித்தான் பகவான் ஸ்ரீ ராமபிரான். சத்திய விக்ரமனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் உண்மையையும் தர்மத்தையும் கடைபிடித்து வனவாசிகளால் தினமும் வழிபடப்பட்டு முனி சிரேஷ்டர்களின் ஆசிரமங்களில் தன் அன்பிற்குரிய சீதையோடும் இளவலோடும் கூடவே சத்சங்க ஆனந்தத்துடன் வாழ்ந்து 13 ஆண்டுகள் முடிவடைந்ததைக் கண்டான். சுதீக்ஷ்ண ஆசிரம பிரவேசம். சுதீக்ஷ்ணரின் ஆசிரமத்தில் நுழைதல். புகழ்பெற்ற சுதீக்ஷ்ணரின் ஆசிரமம் மிகவும் மனோகரமானது. முக்கியமான தபசியர்களின் சீடர்களின் கூட்டங்கள் நிறைந்த இடம். எல்லா பருவங்களுக்கும் ஏற்ற நற்குணங்கள் அமைந்த இணையற்ற இடம். எக்காலத்திலும் ஆனந்தத்தையும் உல்லாசத்தையும் தரும் அற்புதம் நிறைந்தது. அனைத்து வகையான மரங்கள், கொடிகள், புதர்கள் சூழ்ந்த இடம். நற்குணங்கள் அனைத்தும் நிரம்பியவரும் தம்பி லக்ஷ்மணனுடனும் தேவி சீதையுடனும் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட முனிவர்களுள் சிறந்தவரான கண்டசம்பேனன் என்னும் அகஸ்திய முனிவரின் தலை சிறந்த சீடர் ஸ்ரீ ராம மந்திரத்தை எப்போதும் உபசரிக்கும் பிரீத்தியுடைய அந்த முனிவர் மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் விரைந்து சென்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து அர்க்கியம் பாத்தியம் முதலான உபசாரங்களால் சிறப்புடன் வழிபட்டார். பக்தியினால் விழிகளில் விழிநீர் நிரம்பி விழிநீர் மல்க தழுதழுத்த குரலில் பக்தர்களிடம் பேரன்பு கொண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் அவர் கூறினார், என் குருநாதரின் கட்டளையினால் நான் எப்போதும் தம்முடைய திருநாம மந்திரத்தையே தொடர்ந்து ஜபித்து வருகிறேன். பிரம்மதேவர், சங்கரன் முதலானோரால் வணங்கப்படும் தம்முடைய திருவடிகளே இந்த மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு தோணியாகும், படகாகும். ஆதியும் அந்தமும் இல்லாத பரமாத்மா அல்லவா தாம். வேதங்களால் கூட தம்மை முழுமையாக அறிந்து கொள்ள இயலாது. தம்முடைய அடியார்க்கு அடியாரின் அடியானாக நான் இருக்க வேண்டும். தமது தாமரை திருவடிகளை எப்போதும் என் இதய கமலத்தில் தியானிக்க வேண்டும். புத்திரன், மனைவி, செல்வம் எனும் பேராசை குழியில் விழுந்து கட்டுண்டு மூழ்கி போகும் என்னை பக்தர்களிடம் தயை கொண்ட கருணை கடலை தமது கருணா கடாட்சத்தால் விரைவில் கரையேற்றி அருள வேண்டும். தயாநிதியே, மூத்திரம், மாமிசம், கொழுப்பு, புழுக்கள் நிறைந்த இந்த பிண்டமாகிய உடலை நினைத்து பார்த்தால் அது மிகவும் அசுத்தமானது, மாயையினால் உந்தப்பட்டது. மகா மோக பாச பிணைப்புகளை அறுத்தெறிந்து ஆர்த்தர்களை காப்பவனே, துயர் தீர்ப்பவனே, என் உள்ளத்தில் தாம் எப்போதும் வீற்றிருப்பீராக. அனைத்து உயிரினங்களின் உள்ளேயும் உறைபவன் தாமே என்றாலும் தமது திருநாம மந்திரத்தை எப்போதும் ஜபிப்பதில் மூழ்கியிருக்கும் மக்களை நான் மகா மாயா தேவி தம்மை பந்தப்படுத்துவதில்லை. மாறாக தமது மந்திர ஜபத்தில் விருப்பமில்லாத ஜனங்களையே மகாமாயா தேவி பந்தப்படுத்துகிறாள். சேவைக்கு ஏற்ற பலனை தருவதில் தயாளனான பகவானே, தேவ விருட்சத்தின் பாதங்களை போன்ற சிறப்பு மிக்கவனே, தங்களை வணங்குகிறோம். உலகத்தின் படைப்பு, காத்தல், அழிப்பு ஆகிய காரியங்களை செய்வதற்காக உலகையே மூகிக்க செய்யும் மாயையின் குணங்களால் ருத்ரன், பிரம்மன், பங்கஜபவன், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகிய உருவங்களாகிய தூய அறிவு வடிவனின் சித்ரூபன் தாம் வாழ்கிறீர். சூரியனின் பிம்பம் நீரில் வெவ்வேறாக தெரிவது போல மோகத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு தாம் இவ்வுலகில் பலதரப்பட்ட உருவங்களாக தோன்றுகிறீர். தயாநிதியே, இத்தகைய பகவத் சுரூபத்தை நித்தியமும் நான் எப்படி உணர்ந்து உபாசிப்பேன்? இருப்பினும் என் நல்வினையின் பயனால் அந்த உனது இரு தாமரை திருவடிகளும் இன்று என் விழிகள் முன்னே நேரில் தோன்றியிருக்கின்றன. தமது மந்திரத்தை ஜபித்து தூய்மையான ஆத்மா கொண்டவர்களிடம் தாம் பிரசன்னமாகிறீர். தாம் தூய்மையான சிந்தனை வடிவானவர் என்றாலும் விவரிக்க இயலாத பரபிரம்ம வடிவினராகவும் செயல்களுக்கும் அப்பாற்பட்ட வேத வடிவினராகவும் விளங்குகிறீர். தாம் மாயையினால் மனித வடிவம் தாங்கி வந்திருக்கிறீர். கோடி மன்மதன்களின் அழகை மிஞ்சும் வண்ணம் மிகவும் சுகமானவர், மனதை கவர்பவர், கருணை நிறைந்த விழிகளை கொண்டவர், வெள்ளையும் அம்பையும் ஏந்தியவர், புன்னகை தவழும் சுந்தர திருமுகம், மான் தோலாடையும் அணிந்தவர், சீதா தேவியுடன் கூடியவரும், லக்ஷ்மண சுவாமியால் சுமித்ரையின் மைந்தனால் சேவிக்கப்பட்ட தாமரை பாதங்கள் உடையவரும், நீலமேக நிறமுடைய சரீரத்தை கொண்டவருமான தாம் மிகவும் கோமளமும் மிகவும் சாந்தமும் அனந்த குணங்களும் கொண்டவர். ராமபிரானே, ஆத்மாராமனே, ஆனந்தம் நிறைந்த அமிர்தமே, அத்தகைய நீர் இன்று எமது விழிகளுக்கு நேரில் காட்சியளித்துள்ளீர். குறிப்பு: இது ஸ்ரீ ராமபிரானை துதிக்கும் ஸ்ரீமத் அத்தியாத்ம ராமாயணத்தின் கிஷ்கிந்தா
காண்டத்தின் ஆஞ்சநேய ஸ்துதி பகுதியில் வரும் பக்தி பாடலின் தமிழ் மொழிபெயர்ப்பாகும். சித்தி திருமேனி எப்பொழுதும் சிந்தையில் நித்தியமும் வாழ வேண்டும். முப்பொழுதும் பக்தியோடு திருநாமம் உரைக்க வேண்டும். வேறொரு வரம் கேட்க விருப்பமில்லை. போற்றி வணங்கி கரம் கூப்பி துதித்த அம்முனிவரிடம் புன்னகையோடு ஸ்ரீராமபிரான் அருளிச் செய்தார். நித்திய உபாசனையால் தூய்மையான சித்தம் கொண்ட தம்மை காணத்தானே வந்தேன் முனிவரே. எப்போதும் என்னையே சரணடைந்து மந்திர உபாசகர்களாய் பற்றற்றவர்களாய் மன நிறைவு உடையவர்களாய் இருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் நான் நித்தியமும் சிந்தனையில் தோன்றி காட்சியளிப்பேனே. தாம் இயற்றிய இந்த ஸ்தோத்திரத்தை என் பிரியத்தோடு பயின்றும் நற்செயல் புரியும் மனிதனுக்கு முக்கியமாக சத்பக்தியும் பவித்திரமான பிரம்ம ஞானமும் உண்டாகும். இதில் எள்ளளவும் ஐயமில்லை. சிந்தித்து கண்டால் தபஸ்விகளுள் சிறந்தவரை என்னை சேவிப்பதன் மூலம் உடல் அழிவில் எனது சாயுஜ்ய முக்தியை அடைவீராக. தமக்கு ஒரு ஆசை, தம் ஆச்சாரியரான அகத்தியரை கண்டு வணங்க வேண்டும் என்பதுதானே. இப்போது அங்கேயே சிறிது காலம் வசிக்க ஆசையா, அல்லது பக்கத்தில் தானே அகத்தியரின் ஆசிரமம் உள்ளதா முனிவரே? இவ்வாறு ராமபிரான் கூறியதை செவிமடுத்து சுதீக்ஷ்ண முனிவர் கூறினார். மங்களம் உண்டாகட்டும். தமக்கு தோன்றியதை நான் காட்டித் தருவேன். பலியை கூடவே வந்தால் வாட்டமின்றி வசித்திடலாம். நாம் இருவரும் கொஞ்ச நாளாக நானும் என் குருவை காணவில்லை. மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்று கண்டு வரலாம். இவ்வாறு பேரின்பம் கொண்டு இரவு கழிந்த போது நீராடி முடித்து அந்தி பொழுது வழிபாடுகளை சந்தியா வந்தனம் முதலியவற்றை செய்து முடித்து முனிவருடனும் அன்னை ஜானகி தேவியுடனும் சகோதரனுடனும் மெல்ல நடந்து நண்பகலில் சென்று அகஸ்திய முனிவரின் தம்பியின் ஆசிரமத்தை விரைவாக அடைந்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அங்கே வந்த அவர்களை உபசரித்து நல்ல உணவளித்து அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இனிமையாக உரையாடி கொண்டு எஞ்சிய பொழுதை கழித்தனர். அகஸ்திய சந்தர்சனம். அகஸ்திய முனிவரை சந்தித்தல். சூரியனும் உதயமான அனைவருக்கும் அருள் கொடைகளை வழங்கி அடர்ந்த கானகத்தின் வழியே மெல்ல மெல்ல நடந்து சென்றனர். அனைத்து பருவ காலங்களின் பழங்களும் மலர்களும் கொடிகளும் நிறைந்ததும் பலவிதமான மிருக கூட்டங்கள் வாழ்கின்றதும் பல்வேறு பறவைகளின் ஒளியால் மிகவும் மனதை மயக்குவதுமான அந்த காடு பகைமையற்ற உயிரினங்களால் நிறைந்திருந்தது. தேவேந்திரனின் நந்தவனத்திற்கு சமமானதும் ஆனந்தத்தை கொடுப்பதுமான முனிவர்களின் அழகான ஆசிரமங்கள் நிறைந்திருந்தது. பிரம்ம ரிஷிகளும் அமர முனிவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழும் அத்தகைய ஆசிரம கூட்டங்கள் அங்கு அமைந்திருந்தன. எண்ணற்ற நல்ல அழகிய ஆசிரமங்கள் அங்கு எல்லையின்றி விளங்கின. பிரம்மலோகமும் கூட இதற்கு சமமாகாது என்று வேதங்கள் அறிந்த அந்தணர்கள் அதை காணும் போதெல்லாம் கூறுவார்கள். இத்தகைய வியக்கத்தக்க ஒவ்வொன்றையும் கண்டுகொண்டே வந்து ஆசிரமத்திற்கு சற்றே வெளியே அமைந்த ஒரு தூய்மையான இடத்தில் ஓய்வெடுத்த பின்னர் புகழ்பெற்ற சுதீக்ஷ்ண முனிவரிடம் ராமபிரான் இவ்வாறு அருளிச் செய்தார். தாம் இப்போது விரைவாக சென்று சிறந்த முனிவரான அகஸ்திய மாமுனிவரிடம் வெளியில் வந்துள்ள என்னை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஜானகியோடும் சகோதரன் இலக்குவனோடும் காட்டு பாதையில் உள்ள உங்கள் ஆசிரமத்தின் நுழைவாயிலில் காத்திருக்கிறேன். ராமபிரான் கூறியதை கேட்ட சுதீக்ஷ்ணர் பெரும் பாக்கியம் என்று மகிழ்ச்சி அடைந்து தனது கவலைகள் நீங்கி உடனே தனது குருநாதரான அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். முனிவர்களுள் சிறந்தவரும் ரகுகுல திலகமான ராமனின் மந்திர பொருளை தம் சீடர்களுக்கு உபதேசிப்பவரும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவரும் ஆத்ம ஞானியுமான அகஸ்திய முனிவரை அவர் கண்டார். மிகுந்த பணிவோடும் ஆனந்த கண்ணீரோடும் உடனே அவரது திருவடிகளில் சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கினார். கருணை கடலே, தசரத மைந்தனான ராமபிரானே, தன் தம்பியுடன் மனைவியுடனும் இங்கு வந்து ஆசிரமத்திற்கு வெளியே நிற்கிறான். உங்களின் திருவடிகளை கண்டு பக்தியோடு வணங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இச்செய்தியை அகஸ்திய முனிவர் ஏற்கனவே தன் ஞான விழிகளால் அறிந்து வைத்திருந்தார். இருப்பினும் சுதீக்ஷ்ண முனிவரிடம் அருள் கூர்ந்து கூறினார். தமக்கு மங்களம் உண்டாகட்டும். என் இதயத்தில் நிலை பெற்றிருப்பவன் பக்தர்களின் பேரன்பு கொண்டவருமான ராமபத்ரனை, ஸ்ரீ ராமபிரானை, கார்மேக வண்ண திருமேனியும் தாமரை மலர் போன்ற விழிகளும் கொண்ட அந்த அழகிய ராம ரூபத்தை காண்பதற்காக நான் எத்தனை தினங்களாக காத்திருந்தேன். எப்போதும் அவனை தியானித்து ராம ராம எனும் ராம மந்திரத்தை ஜபித்து கொண்டிருந்தேன். இவ்வாறு கூறிவிட்டு முனிவர்களில் சிறந்தவரான அகஸ்திய மாமுனிவர் மிகுந்த பக்தியோடு ஆசனத்திலிருந்து எழுந்தார். பிற சிறந்த முனிவர்களுடனும் தம் சீடர்களுடனும் இணைந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் முன் சென்று அவருடைய திருமுகத்தை கண்டருளினார். ராமபிரானே, உனக்கு எப்போதும் மங்களம் உண்டாகட்டும்.
என் அறியாமை அகன்றது. பாக்கியவசத்தால் நீண்ட தினங்களாக நான் எதிர்பார்த்திருந்த தெய்வம் இதோ வந்துவிட்டது. நான் தகுதியற்றவனாக இருந்த போதிலும் அன்பிற்குரிய விருந்தினரான நீங்கள் எப்போதும் என்னுடைய பாக்கியத்தின் நிறைவால் தானாகவே இங்கு வந்து சேர்ந்தீர்கள். இன்று எனது நாள் மிகவும் பயனுள்ளதாயிற்று. எனது தவத்தின் பலனும் உலகிற்கு வெளிப்பட்டுவிட்டது. கும்பத்தில் பிறந்த அகஸ்திய முனிவர் அல்லது சுதீக்ஷ்ண முனிவர் ராகவனான ராமபிரானையும் அவனது தம்பியான இலக்குவனையும் வைதேகியான தேவி சீதையையும் கண்டு அவர்கள் பணிவுடன் வணங்கி தண்டனிட்டு நமஸ்காரம் செய்தபோது முனிவர் அவர்களை தழுவி எழுப்பினார். நற்குணங்கள் நிறைந்த அவர்களை கட்டி அணைத்து அரவணைத்து ஆலிங்கனம் செய்து மிகுந்த பரமானந்தம் அடைந்தார். அவர் இலக்குவனையும் அன்போடு தழுவி அவனது திருமேனியை தொட்டதால் அளவில்லா ஆனந்தமடைந்து விழிநீர் மல்கினார். அந்த தவசியான முனிவர் பரமன் ராமபிரானின் தாமரை போன்ற திருக்கரத்தினை ஒரு கரத்தினால் பற்றி கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் அவர்களை தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். சரண் புகுந்தோருக்கு அன்பரான அந்த முனிசிரேஷ்டர் ராமபிரானின் திருவடிகளை தாமரை மலர்களாலும் மதுபர்க்கம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் போன்ற உபசாரங்களாலும் வழிபட்டார். அவர்களை சுகமாக அமரச் செய்து காட்டில் கிடைக்கும் சுவையான உணவுப் பொருட்களை கொண்டு மரியாதையுடன் உபசரித்தார். அதன் பின்னர் பாக்கியவானான அந்த தபஸ்வி ராமபிரானிடம் தனிமையில் இவ்வாறு கூறத் தொடங்கினார். நீ வருவாய் என்று எதிர்பார்த்துதான் நான் இங்கு காத்திருந்தேன். முன்னர் திருப்பார்கடலின் கரையில் பிரம்மதேவருக்கும் மற்ற தேவர்களுக்கும் தாம் ஒரு அருள்வாக்கு அளித்திருந்தீர். கொடிய ராவணனை கொன்று பூமி தேவியின் பாரத்தை தீர்ப்பேன் என்று தாம் கூறியது நினைவிருக்கிறது. தாமரை போன்ற முகமுடையவரே, சகல லோகங்களின் ஈசனே, தயாநிதியே, அன்றிலிருந்து நான் இங்கு உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஆனந்த சுரூபனான தம்மை காண்பதற்கு தவசியர்களுடனும் சீடர்களுடனும் இணைந்து தமது திருவடி தாமரைகளை தினமும் தியானித்து வாழ்ந்தேன் நான். அகஸ்திய ஸ்துதி. உலக படைப்பிற்கு முன்பே ஏகனாய் ஆனந்தமயனாய் உலகத்திற்கெல்லாம் காரணனாய் விகற்பங்கள் மற்றும் உபாதிகளற்றவனாய் தனது மாயைக்கு தானே ஆசிரியமாய் இருப்பிடமாய் தனது சக்தியே மூல பிரகிருதி மகாமாயை என்றும் குணங்களற்ற தம்மை மறைந்திருக்கும் ஆவரணம் என்றும் அதன் குணங்களை அனுசரித்து இயங்குவதாகவும் வேதாந்திகள் எவ்வித சந்தேகமும் இன்றி கூறுகிறார்கள். தம்மை முன்னமே திவ்யமான அவ்யாகிருதமான பிரபஞ்சத்திற்கு முந்தைய நிலை உபனிஷத்துக்களின் மூலம் மாயா தேவியை மூல பிரகிருதி என்றும் கூறுவார்கள். மாயைக்குட்பட்ட நிலையை சம்சாரம் பிறவி சுழற்சி என்றும் கூறுவார்கள். வித்யை அவித்யை என்றும் பலவாறாக கூறுகிறார்கள் அல்லவா. இந்த சக்தியை பல பெயர்களில் பலவாறாக அழைப்பர். தம்மால் கலக்கப்பட்ட இயக்கப்பட்ட மாயையிலிருந்து மகத் தத்துவம் உண்டாயிற்று என்று கூறுவார்கள். தம்முடைய நியமனத்தினால் மகத் தத்துவத்திலிருந்து மீண்டும் அகங்காரம் உண்டாயிற்று. அத்துடன் இந்த சம்சாரமும் மகத்துவமும் மகாதேவர்களுக்கெல்லாம் 3 விதமாக கூறப்படுகின்றன. சாத்விகம், ராஜசம், தாமசம் என 3 அறியப்படும் விதமாக அமைந்துள்ளன என்பதை அறிவாயாக. தாமச குணத்திலிருந்து சூக்ஷ்ம தன்மாத்திரைகளும் பூமி முதலான பஞ்சபூதங்களும் ஐம்பூதங்களும் உண்டாயின. ராஜச குணத்திலிருந்து இந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஒளி உருவிலான தேவர்களும் உண்டாகினர். சாத்வீக குணத்திலிருந்து மனமும் உண்டாயின. சூத்திர ரூபமான லிங்க சரீரமும் இவற்றிலிருந்து உண்டாயின. சர்வ வியாபகமான ஸ்தூல சமூகங்களிலிருந்து திவ்யமான விராட் புருஷன் உண்டானான் என்று கேள்வி. அப்படி உள்ள விராட் புருஷன் தானே நிறைந்திருக்கும் சராசர உலகங்களாவதும் தேவ மனித மிருக பறவை தாவர ஜங்கம இனங்கள் முழுமையாகவும் உண்டாயின. தம்முடைய குணங்களான 3ஐயும் ஆசிரித்தல்லவா பிரம்மதேவரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ருத்ரனும் உண்டாயினர். உலக படைப்பிற்கு ரஜோ குணத்தை ஆசிரியத்தல்லவா உலகநாதனான பிரம்மதேவர் தாமரை தண்டிலிருந்து உண்டானார். சத்குணத்திலிருந்து காப்பதற்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ருத்ரன் தமோ குணத்தை கொண்டு சங்கரிக்கவும் செய்கிறார்கள். புத்தி ஜாதங்களான விருத்தி குணங்கள் 3 நித்தியமும் ஆசிரியிக்கும் ஜாகிரத ஸ்வப்னம் சுஷுப்தி ஆகியவை. இவற்றிற்கெல்லாம் சாட்சியான சின்மயன் தேவரீராவில் பற்றுதலற்றவர் நித்தியர் ஏகன் வியாபகன் அல்லவா நாதா. யாதொரு காலத்தில் படைக்க விரும்பி தேவரீர் மகிழ்ச்சியோடு அங்கீகரித்தீரோ மாயையினை அதனால் குணமுடையவர் போலானீர் தேவரீர். அதன் மூலமாக இருவிதமாக வந்ததல்லவா வித்யை என்றும் அவித்யை என்றும் உள்ள வேறுபாடு.
நிலைப்பாடு. வித்யை என்றல்லவா கூறுவர் பற்றுதலற்ற முனிவர்கள். அவ்வித்யைக்கு வசப்பட்டு வாழும் மக்கள் செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்ற வேறுபாடே உள்ளது. வேதாந்த வாக்கியங்களின் பொருளை அறிந்தவர்களாய் சமதமர் உள்ளவர்களாய் பாத பக்தர்களாய் உள்ளவர்கள் வித்யாகாரர்கள். வித்யையை கொண்டவர்கள் அறியாமையில் உழல்பவர்கள் நித்திய சம்சாரிகள் பிறவிச் சுழலில் இருப்பவர்கள் என்றும் தத்துவமறிந்த ஞானிகள் எப்போதும் அவ்வாறே கூறுகிறார்கள். கல்வி அறிவு பெற்ற பக்திமான்களே நித்திய முக்தர்கள் என்று தத்துவம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். தம்மை ஆராதிக்கும் பக்தர்களுக்கு தூய்மையான மெய்ஞானம் தானாகவே சித்திக்கும். மற்ற மூடர்களுக்கு 100,000 பிறவிகள் கடந்தாலும் சிறிதும் மெய்ஞானம் உண்டாகாது. ஆகையால் முக்தி அடைய ஒன்றுடைய பக்தி மட்டுமே ஒரே வழி என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தம்முடைய பக்தி என்னும் அமுதத்தை விட்டு விலகியவர்களுக்கு கனவில் கூட மோட்சம் வீடு பேறு சாத்தியமில்லை. ஸ்ரீராமா ரகுபதே கேவல ஞான மூர்த்தியே ஸ்ரீ மன்னா ரமணா ராமா கருணாமிர்த சிந்துவே நிலத்தின் அதிபதியே மன்னனே அதிகம் பேசி என்ன பயன்? நான் சுருக்கமாக கூறுகிறேன். சாதுக்களின் நல்லோரின் துறவிகளின் சேர்க்கையே மோட்சத்துக்கு வழி என்று வேதமறிந்த வித்வான்கள் கூறுகிறார்கள். சாதுக்கள் சமுத்தியுடையவர்கள், தமது ஞானத்தை உணர்ந்தவர்கள். அவர்கள் தமது தீவிர பக்தர்களாகவும் ஆசையற்றவர்களாகவும் உலக பந்தங்களை துறந்தவர்களாகவும் எப்போதும் தம்மையே சரணடைந்தவர்களாகவும் ஆசைகளை வென்றவர்களாகவும் இருப்பார்கள். இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் சமமாக நோக்குபவர்களாகவும் பற்றற்றவர்களாகவும் நற்செயல்களை புரிபவர்களாகவும் திருப்தி அடைந்த மனமுடையவர்களாகவும் பிரம்மத்தின் நிலை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் சீடர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேவை புரிபவர்களாகவும் எப்போதும் யோகத்தின் பொருட்டு யமம் நியமம் போன்ற நெறிகளை கடைபிடிப்பவர்களாகவும் ஏகாந்தத்தில் சாந்தமும் அடக்கமும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நல்லவர்களான சாதுக்களோடு சேர்க்கை உண்டாகும் போது மனத்தில் சிறந்த கதைகளை செவிமடுப்பதில் ஆர்வம் பிறக்கும். அந்த கதைகளை செவிமடுப்பதால் பக்தியும் அதிகரிக்கும். பக்தி அதிகரிக்கும் போது அறிவும் ஞானமும் உண்டாவதால் அதுவும் அதிகரிக்கும். மோட்சமும் எய்தும். இவையெல்லாம் குருவின் முகத்திலிருந்து மட்டுமே அறியத்தக்கவை என்பதால் தம்பால் பேரன்பும் பக்தியும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். தயாநிதியே, தமது திருவடி தாமரைகளிலும் தமது கதைகளிலும் என் மனதில் பக்தி எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். இன்றல்லவோ என் பிறவி சபலமானது, பயனுள்ளதானது. இன்றல்லவோ என் புண்ணிய கிரியைகளும் பலன் தந்தன. இன்றல்லவோ என் தவத்திற்கும் பயன் கிடைத்தது. இன்றல்லவோ என் மந்திர ஜபமும் பலனளித்தது. சீதையோடு இணைந்து என் இதயத்தில் எப்போதும் வீற்றெடுக்கும் பெருமானே, சீதாபதியே, ஜெகந்நாதனே, தாசரதியே, தசரத மைந்தனே, நாள்தோறும் நடக்கும் போதும் நிற்கும் போதும் கிடக்கும் போதும் உண்ணும் போதும் மற்ற பல்வேறு காரியங்களை செய்யும் போதும் எப்போதும் என் மனதில் வேத ரகசியமான உமது தோற்றமே தோன்ற வேண்டும். தயாபதியே என்று கும்ப சம்பவன் அகத்திய முனிவர் துதித்து மிகுந்த பக்தியோடு முன்னர் தேவேந்திரனால் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட வில் அம்பரா தொளி ஆகியவற்றோடு வாளையும் வழங்கி ஆனந்த பரவசமாய் மீண்டும் அருளி செய்தார். பூமிக்கு பாரமாய் உள்ள அரக்கர் குலத்தை தம்மால் மன்னனை தாமதிக்காமல் அழித்தொழிக்க வேண்டும். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணரான தாம் தமது மாயையோடு இணைந்து அரக்கர்களை வதம் செய்வதற்காகவே மனிதர்களாக பிறப்பெடுத்திருக்கிறாய். 2 யோஜனை தூரம் செல்லும் போது புனித பூமியான பஞ்சவடி உள்ளது. கௌதமி, கோதாவரி நதிக்கரையில் ஒரு நல்ல ஆசிரமத்தை அமைத்து தேவி சீதையுடன் வசித்த பின்னர் மீதமுள்ள காலத்தை அங்கேயே கழித்து தேவ காரியங்களை விரைவாக முடிப்பாயாக என்று அகஸ்திய முனிவர் வழிகாட்டினார். ஸ்ருதி ஸ்தோத்திரங்களின் சாராம்சத்தையும் தத்துவார்த்தம் நிறைந்த அகஸ்தியமா முனிவரின் நல் மொழிகளையும் செவிமடுத்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் வில் மற்றும் அம்புகளை அங்கேயே வைத்துவிட்டு முனிவரின் பாத தாமரைகளை வணங்கி விடை பெற்றார். லக்ஷ்மண சுவாமியும் அன்பிற்குரிய ஜானகி தேவியும் பயணத்தை தொடர்ந்தனர். அத்தியாத்ம ராமாயணத்தின் 11ஆம் நாள் கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.